ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்லுவதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அரக்கால தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்படும் கலிலியா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். திருக்குடும்பம். இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்பம் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எப்படி ஒரு திருக்குடும்பம் அழகாக இருக்கணும் என்று முதல் வாசகத்திலையும் ரெண்டாவது வாசகத்திலையும் நம்ம கேட்டோமா இல்லையா? பணிவு, இரக்கம், மன்னிப்பு, மகிழ்ச்சி எல்லாம் இருக்க வேண்டும் என்று. பிள்ளைகள் பெற்றோர்கள் பேச்சை கேட்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை அவங்கள அதிகமாக சொல்லி அவங்களை இம்சைப்படுத்தாமல் இருக்கணும். கணவன் மனைவி இடையிலேயே பொறுமை, நேர்மை, உண்மை இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். இங்கே சில பேர் 10 வருஷம் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, சில பேர் 20 வருஷம், சில பேர் கல்யாணம் பண்ணாமே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே குடும்பத்தில் இருக்கிறவங்க. நானும் குடும்பத்தில் தான் வந்தேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் நினைக்கும் பொழுது நான் என்ன முடியும், எத்தனை தடவை அவங்க கூட கோபப்பட்டேன்னு என்ன முடியும்? ஒரு 5 தடவை 10 தடவை கூட இருக்காது என்னுடைய வாழ்க்கை முழுதும். அதனால் நான் பெருமைப்படுகின்றேன். என்னுடைய அப்பா அம்மாவை அவங்க என்னைய ஏச்சிருப்பாங்க, ஆனால் நான் அவங்க மேலே கோவப்படலை. அது ரொம்ப உறுதியாக சொல்லுவேன். அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களாம் வராங்கள்ல கன்ஃபெஷனுக்கு வரும்பொழுது 10 வயசுங்க, நான் அம்மா மேலே கோவப்பட்டேன், நான் அப்பாவை ஏசினேன். 10 வயசுங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? 10 வயசுனா
30-40 வயசுல எப்படி சத்தம் போட்டுட்டு இருப்போம் ஒருத்தர் இடையிலேயே. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, திரும்ப குடும்பத்தை கொஞ்சம் பார்ப்போம். திருவெளிப்பாடு, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? திருவெளிப்பாடு, ரெவலேஷன். திருவெளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரைக்கும் கொஞ்சம் படிக்கிறேன். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய கால அடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பெருகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. அதுக்கு முன்பு இது யாரை பற்றி சொல்றது? இந்த வாக்கியங்கள் யாரை பற்றி? ஹலோ, அன்னை மரியாள். வானில் வேறொரு அடையாளம், இதை கேளுங்க. வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மாயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணி முடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பெருகால வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விலங்குவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எது இருந்தது அதுக்கு அவங்க முன்னுக்கு? அரக்க பாம்பு. அந்த குழந்தையை அவர் பெற்றதுக்கு முன்பு இந்த பாம்பு அங்க நிக்குது. அரக்க பாம்பு. அரக்க பாம்புனா என்னது தமிழ்ல? இங்கிலீஷ்ல. தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ்ல. அரக்க பாம்புனா டிராகன். அந்த பெண் இந்த குழந்தையை பெற போறாள். அவளுக்கு முன்னு நிக்குது. நம்மளாம் என்ன போட்டிருக்கிறோம்? அந்த மாட்டு தொழுவத்தில் ஏஞ்சல் கெப்ரியேல் நிற்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கிறோமா இல்லையா? ஆனால் இதில் என்ன தோன்றுது சொல்கிற அந்த புனித யோவானுடைய அவருடைய விஷனில் அரக்க பாம்பு நிற்குது. இந்த குழந்தைய பெறும் பொழுது அந்த அரக்க பாம்பு என்னது காத்துட்டு இருக்குது? அதை முடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அதை கொலை பண்ணுறதுக்கு. ஹேரோது நினைவு இருக்கா? ஹேரோது என்ன செய்தாரு? அந்த குழந்தையை சாவடிக்கிறதுக்கு முயற்சி செய்தார். அப்போ அந்த அரக்க பாம்பு எது? ஹேரோது. சீசர் அகஸ்டஸ் தெரியுமா? இன்னொரு அரக்க பாம்பு. அப்போ நிறைய அரக்க பாம்புகள் காத்திருக்குது இயேசுவோடைய உயிரை பறிக்கிறதுக்கு. இந்த அரக்க பாம்பு என்றால் சாத்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏன் முழுமையாக அந்த மகிழ்ச்சி இல்லை? இயேசுவை கிறிஸ்துமஸ் அன்று சொன்னேன்ல, இயேசுவை உங்களுடைய இதயத்தில் பிறந்தால், அவர் உங்களோடு இருந்தால், இப்பொழுது அந்த அரக்க பாம்புக்கு அந்த சக்தியும் வலிமையும் இல்லை. No dragon, no evil can attack you when Jesus reigns inside you. இயேசு உங்களோடு குடிக்கொண்டு உங்களை ஆழ்ந்தார் என்றார். ஒரு அரக்க பாம்பு வேண்டாம், ஒரு சாத்தான் வேண்டாம், ஒண்ணுமே உங்க அணுக முடியாது. அப்பொழுது இப்போ உங்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரி வாழ்கின்றோம்? நம்ம இடையிலேயே அரக்க பாம்புகள் இருக்குது. என்னது அது? என்னுடைய கோபம், என்னுடைய பொறாமை, என்னுடைய நேர்மை இல்லாமல் வாழ்க்கை, பொய்மை,
இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சற்று முன்பு 2வது வாசகத்தில் கேட்டவல்ல பரிவு, இரக்கம், பொறுமை என்று. அப்போ அந்த குழந்தையை அதால் வெல்ல முடியவில்லை. ஏனென்றால் இறை குழந்தை. உங்களையும் வெல்ல முடியாது. ஏனென்றால் நீங்களும் இறைவனோட பிள்ளையாக இருந்தீர்கள் என்றால். இல்லாவிட்டால் நாம் விழுந்து விடுவோம். குடும்பத்தில் குழப்பங்கள், இருள், பல பிரச்சனைகள். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா குடும்பத்திலையும் ஏதாவது ஒன்று இருக்குது. வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்லைட்டை போடுங்கப்பா. அந்த வசனத்தை போய் திருப்பி படிங்க, 12ஆம் அதிகாரத்தை. இதை கொஞ்சம் படிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் விட்டு சத்தமாக படிப்போம். இறுதியாக பெருமையானது என்னவோ பாராட்டுதலுடைய அவற்றையே மனிதன் அவற்றையே மனதில் இருத்துங்கள். இதெல்லாம் நாம் செய்தோம் என்றால் அந்த இருளான சக்தி, அந்த சாத்தான் என்னுடைய குடும்பத்தில் குடிக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்பத்தை கொண்டாடுறது முக்கியமல்ல. அதில் நேர்மையான உண்மையான ஒரு மனிதர், எல்லா புனிதருக்கு மேலான ஒரு புனிதர், அது பாப்பாண்டவர்ல யாருமே இல்லை, ஒரு பெரிய புனிதர் ஒருத்தர் இருக்கிறார். அது யார் சொல்லுங்க? இயேசு கடவுள். என்னுடைய நற்செய்தியில யோசேப்பு அவர் என்ன செய்தார்? What did Joseph do? He saved Jesus. இயேசுவை பாதுகாத்துக் கொண்டார். அவரையும் தன்னுடைய தாயும் அவர் அந்த கனவில் சொல்லும் பொழுது எடுத்துட்டு போ எகிப்துக்கு, ஏன்னா அவனை பிடி தொடர்றாங்க, உன்னை தேடுறதுக்கு, உன்னை தேடி உன் பிள்ளையை கொலை செய்யறதுக்கு. ஒவ்வொரு தடவையும் விவிலியத்தில், ஒவ்வொரு தடவையும் நற்செய்தியில் யோசேப்பிடம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? முடியாது, நீ யாரு? ஒவ்வொரு தடவையும் நீங்க படிக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் அவரிடம் கட்டளை இடும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். கம்முன்னு போனாரு. இது கடவுள் சொல்றாரு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஓ, நம்மலாம் கீழ்ப்படுகிறோமா இறைவனுக்கு? அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கிறோமா? அப்பா அம்மா சொல்றதே கேட்க மாட்டோம். குருவானவர் சொல்றதை கேட்கிறோமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சும்மா வந்து கேட்டுப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்ம குடும்பத்தில் குழப்பங்கள், இருள்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மன்னிப்பு தன்மை இல்லாத சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஏனென்றால் இயேசுவை என்னிடம் கண்காணித்து வைக்காவிட்டால், யோசேப்பு ஒரு சிறந்த புனிதர், இயேசுவை பாதுகாத்து கொண்டார். அந்த பாதுகாப்பு இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில பாதுகாக்க வேண்டும். யோசேப்பு போல நானும் இருக்க வேண்டும். அதுக்கு தான் என்னை அழைக்கிறார். ஆனால் நம்ம எப்படி வாழ்கின்றோம்? ஏனோ தானோ என்று வாழ்ந்து அந்த இயேசுவை மறந்து விடுகின்றோமே. அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் குடிக்கொள்ள வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகள் செய்யுங்கள், உழையுங்கள், உழைப்பு போடுங்கள். ஸோ when I am working with consciousness that Jesus must be kept safe in me, அந்த இயேசுவை பாதுகாப்பாக நான் வைத்துக் கொண்டிருந்தேன் என்றால் இந்த சந்தோஷமாக இருக்கும். அது உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, எங்கே இருந்தாலும் சரி, இந்த திரு அவையிலையும் சரி. திரு அவையில் பாருங்க, சில பேர் வந்து பணி செய்கிறாங்க, சில பேர் வந்து குறைகள் செய்துட்டு இருப்பாங்க. ஆண்டவரை வச்சுக்கணும் என்றால் ஷபாஸ், அந்த 2ஆம் வாசகம் மாதிரி எல்லாமே சந்தோஷமாக வந்து சேரும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருக்குடும்பம் திருவிழா கொண்டாடுறது முக்கியம் இல்லை. நிறைய பேர் திருக்குடும்பத்தை, அந்த சுருவத்தை கொண்டாடுவாங்க. ஃபாதர் இதை பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். ரொம்ப அழகாக இருக்குது திருக்குடும்பம் சுருவம் அழகாக இருக்குது. உன்னுடைய திருக்குடும்பம் எப்படி இருக்குது? திருக்குடும்பத்தை வைத்து கொண்டால் பத்தாது. அவர் என்ன செய்தார்? யோசேப்பை பார்க்கும் பொழுது வாவ், யோசேப்பு எப்படி இருந்தார்?
ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிந்தார். அன்னை மரியாளை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாள்? இயேசுவை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறார்? திருக்குடும்பம் நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்கிறோமா இல்லையா? அதே போல நான் இருக்கிறேன்னா? இயேசு என்ன படி கீழ்ப்படிந்து தன்னுடைய பெற்றோருக்கு வாழ்ந்தார். ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்ந்தார்ல. நான் அருமையாக மகனாக இருக்கிறேனா, மகளாக இருக்கிறேனா? நல்லா சிறப்பான உண்மையான கீழ்ப்படிதலான தந்தையாக இருக்கிறேனா? மனைவி அம்மாவா இருக்கிறேனா? இதை கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் மனதை. இப்படி தான் நம்ம இருக்கணுங்க. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியதே இல்லை. ரொம்ப கோபம் சிறு வயசுலேயே. அதனால் இந்த திருப்பலியில் நம்ம மன்றாடுவோம். ஏன் 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 இப்படி நடக்குது என்றால், அந்த அரக்க பாம்பு காத்திருக்குது உங்களை பறிக்கிறதுக்கு. அதை வெல்ல வேண்டும். இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். உங்களுடைய குடும்பம் எல்லாமே இங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். குடும்பத்துக்காக வேண்டுவோம். நம்மளுடைய குடும்பம் மட்டுமல்ல, இந்த பங்கு மக்கள் எல்லா குடும்பத்துக்காகவும் வேண்டுவோம். உண்மையாக அன்பாக இயேசுவோடு இருக்கணும் என்று அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். அதன் வழியாக இந்த சாத்தான் உங்களை சீண்ட முடியாது. ஒருபோதும் சாத்தான் சீண்டப்பட விடாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது குடும்பத்தில். சில சமயத்தில் கோவப்பட்டே ஆகணும். சில நேரத்தில் சொல்லியே ஆகணும். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் ஒளி இருக்கணும். அவங்க தப்பு செய்தே போய்கிட்டு இருந்தாங்களா, நீ விட்டுருவீங்களா? இல்லை, நான் பொறுமை, நான் யோசேப் மாதிரி இருப்பேன். அந்த குடும்பத்தில் அவசியம் இல்லை பேசுறதுக்கு. தூதர் தந்தார், பேசினார். நம்மள்ட்ட தூதராக பேசுகிறாரு. இப்போ தூதர் பேசினாரா, நீ கம்முன்னு இருங்க. இல்லாவிட்டால் வேண்டுங்க ஆண்டவரிடம். இதுக்காக நம்ம மன்றாடுவோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த திருப்பலியில் நம்மளுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமீன்.